நைட்லேருந்து வானத்தை சரியான மழை அடிச்சு காலையிலேருந்து பேஞ்சு பிரிச்சு மேயுது. சரின்னு சொல்லிட்டு காலையில் லேட்டாக தான் இருந்துச்சோம். அடித்த மழைக்காண்டி நம்ம போய் பல்ல விளக்கிட்டு இவருக்கு இதான் வேலை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி போயிட்டோம். வீட்டுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தேங்கி பூக்கள்லாம் அழகாக பூத்து இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிணத்துல மீன் குட்டி போட்டுருந்துச்சு. அதை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் பார்த்தா நம்ம நண்பர்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. அப்படியே போய் நம்ம காலை ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு கொழுந்த படிக்கலான்னு போனால் சாணிக்குள்ளே காலை விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு காக்காவை கூப்பிட்டு எனக்கு எது பயிலுன்னு வரல. என்னடா ஆட்டம் ஓடிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த பாட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சா, இது ஆட்டம் போடுவாங்க கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆட்டத்தை போட்டுட்டு நம்ம போய் ஃப்ராக்ஷன் க்ரோஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போய் காலை இடியப்பம் ஜீனியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டுட்டு நம்ம போய் அப்படி ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு மழை காரணமாக காலேஜ் லீவ் விட்டாங்க. அது ஒரு ஜாலிக்கு ஜில் 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 அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம டைப்பு ஆஃபீஸ்லேருந்து சாயங்காலம் கிளம்பி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலுக்கு போய் பார்த்தா ஒரு பாப்பா இளைய மாதிரி சின்ன பிள்ளை நான் இதுக்கு எப்படிலாம் சேட்டை பண்ணேன் அந்த சேட்டையெல்லாம் பண்ணி இருந்துச்சு. அதை பார்த்து கோயிலில் சாமி கும்பிட்டு இன்னைக்கு நாளை கடினமாக முடிச்சுக்கிட்டாச்சு. நீங்களும் கண்டிப்பாங்க நாளைக்கு சந்திப்போம். ஃபாலோ பண்ணுங்கள்.